கடகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல முடிந்து போன பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்குள்ள ஆரம்பிக்க தொடங்கும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஏற்கனவே சமாளித்து முடித்து விட்டோம் என்று நினைத்து சில பழைய பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றி உங்களுடைய மனதை அது இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கத்தாங்க செய்யும். ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த பிரச்சனைகள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். அது உறவுகள், பண விஷயங்கள், இல்லைன்னா மனதளவிலான நினைவுகளாக கூட இருக்கலாம். அந்த ஒரு பிரச்சனைகள் இது சம்பந்தமாகத்தான் வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி சமாளிக்க வேண்டுமோ அதன்படி சமாளித்து விட வேண்டும். ஆரம்பத்திலேயே அந்த ஒரு பிரச்சனையை வளர விட்டீர்கள் என்றால் அது மிக பெரிய அளவுக்கு உங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். முக்கியமா பணம் விஷயமான பிரச்சனைகளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்க கடன் யாரிடமாவது வாங்கியிருப்பீங்க, வாங்கி திரும்ப செலுத்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அதற்கான சில நீங்க அதை நிரூபித்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவுகளுக்குள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். அல்லது ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவு செய்யவும் இருந்திருக்கலாம். ஆனா அது முடிந்து போன பிரச்சனைகள் மீண்டும் ஆரம்பித்தது போல உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்றவும் ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் மீண்டும் வந்த போது நீங்கள் மீண்டும் அதே வழியை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைகளானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த அமைதி, ஒற்றுமை என்பது மீண்டும் பிரியவும் ஆரம்பிக்கும். இதனால என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டதே என்கிற மாதிரியான பல எண்ணங்களுக்கு நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. இதிலிருந்து நான் எப்போது முழுமையாக வெளியே வருவேன் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு நம்பிக்கை என்பதை நீங்க இழந்திருப்பீங்க. இந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய நம்பிக்கையை மெதுவாக குறைக்கவும் ஆரம்பித்திருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமாகவே வாழ முடியாதா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். இதனால இந்த எல்லா அனுபவங்களுமே சேர்ந்து உங்களுடைய நம்பிக்கையை முழுமையா போக வைத்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது எதுவும் சரியாக நடக்காதது போல என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் எது செய்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது என்கிற மாதிரியான பல எண்ணங்களுக்குள் நீங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க சந்தேகம் கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே ஒரு நம்பிக்கை இழப்பு உங்களுடைய மனதின் சக்தியை நிச்சயமா குறைத்து கொண்டும் இருக்கிறது. இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று இதை பற்றியும் யோசிக்காமல் சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வரவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா அது நீண்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைத்திருக்காது. மனதிற்குள் எந்த விதமான இழப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது. அது சில நாட்கள் இருந்து தன்னாலவே அந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கும். அதே ஒரு நேரத்தில் உடல் நலத்திலேயும் சில கவலைகள் உங்களுக்குன்னு உருவாகும். மன அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உடலையும் அது பாதிக்கவும் செய்யும். சோர்வு, தூக்கமின்மை, சிறிய உடல் குறைபாடுகள் இவை எல்லாமே உங்களுடைய கவலையை அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சிறிய பிரச்சனைகள் கூட பெரியதாக உங்களுடைய மனதிற்குள் தோன்றவும் ஆரம்பிக்கும். நான் நன்றாக இருக்கிறேனா என்ற ஒரு கேள்விக்குள் உங்களுக்கு பதிலை வந்து இந்த ஒரு நேரத்தில் பதற்றப்படுத்தி கொண்டிருக்கும். இது உங்களுடைய உடலையும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை உங்களுக்குள்ள நினைவூட்டி கொண்டேதாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்துங்கள். அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இங்கே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நாட்களாகத்தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் உங்களுடைய வாழ்க்கையும் அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா, இனிமே நடக்கப் போகிறதா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். கடகம் ராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்து துறைகளிலும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே அழகானதாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய பணிகளை
உங்களுடைய பணிகளை செல்வனை செய்து முடிக்க பெரியவர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஒரு நேரத்தில் வழங்குவார்கள். அதனால உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், பணிகளாக இருக்கட்டும், தொழில் விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். போதுமான ஆதரவு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இருந்த பழைய பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத எல்லா விதமான அனுபவங்களும் இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே சரியாகிவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் தொழிலிலும் வேலையிலும் நீங்கள் தலை சிறந்து நிற்க ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை என்பது மிகவும் வேண்டும். குடும்பத்துடன் நீங்கள் சேர்ந்து எந்த விதமான வேலைகளையும் செய்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். செலவுகளை நீங்கள் கைமீறி போகவிட்டீர்கள் என்றால் கடன் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கடனையும் உங்களுடைய செலவுகளையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் நீங்கள் நிதி சார்ந்த சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மாறிவிடும். விளையாட்டு மற்றும் இலக்கியங்கள் தொடர்பான துறைகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கக்கூடும். மாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் சார்பாக சில நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். அந்த எதிர்பாராத செய்திகள் மூலம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகவில்லை, வரன் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு நீங்கள் நினைத்ததை விட பெரிய ஒரு வரன் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதை உங்களுடைய குழந்தைகளிடம் கேட்டு சம்மதம் என்றால் உடனே முடித்து விடுங்கள். இந்த மாதிரி வரன் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் போவது கிடையாது. எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். தள்ளி போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்குன்னு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளையும் நீங்க கைப்பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஏற்கனவே நிறைய வாய்ப்புகளை தவறவிட்டு தாங்க இந்த ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருப்பீங்க. திருமணம் ஆகாமலும் நல்ல ஒரு வேலைக்கு செல்ல முடியாமலும் தொழிலை ஒழுங்கா பண்ண முடியாமலும் இருப்பதற்கு காரணம் உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் வந்தது. ஆனா அதை நம்ம தவற விட்டோமே என்கிற ஒரு எண்ணங்கள்ல நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. இனிமே அந்த எண்ணங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கைப்பற்றி பாருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனைகளில் தெளிவுகளானது உங்களுக்குள்ள ஏற்படும். இனிமே எந்த முடிவுகளை எடுத்தாலும் தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகளாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவுகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் போதுமான அளவுக்கு முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும். முன்னேற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. சுபகாரிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள பலிதமாக கூடிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான ஒரு சூழல்களும் உங்களுக்கு நிச்சயமாக அமையவும் செய்யும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். அதிகாரிகளின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கடகம் ராசி வாழ்க்கையில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தட்டி தூக்கினால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி கொண்டே தாங்க இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள்